வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏத்தாப்புல 5-6 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்க போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு அளவா லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கோம், சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பரட்டிக்கோங்க. சிம்லே வச்சு நல்லா வதக்கணும். அப்படியே சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுறலாம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இடையில ஒரு டைம் எடுத்து கிளறி விட்டோம் மூடி இருக்கும் போது. பாருங்க நல்லா வெந்துருச்சு. இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு நல்லா இது மாதிரி தட்டி கூட சேர்த்திக்கோங்க. ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கூட காய்க்கு அளவா உப்பு போட்டுக்கோங்க. கால் மூடி தேங்காய் திருவி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பரட்டிட்டு அவ்வளவுதான். நம்ம பீட்ரூட் பொரியல் இப்ப ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.